சந்தனக்காடு வீரப்பன் அண்ணாச்சி அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள், அந்த ஊரை சார்ந்த மக்கள், அவர்கள் உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், அந்த ஊரை சார்ந்த அக்கம் பக்கம் உள்ள ஊர்களில் உள்ள மக்களுக்கு அரிய வாய்ப்பு, ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்குறோம். நன்றிங்களா? தமிழ்நாட்டில் பட்டா நிலங்களில் வளர்த்துள்ள சந்தன மரங்கள் விவசாயம் வளர்த்துருக்குறாங்க. இப்போ மரம் 15 ஆண்டு 20 ஆண்டுகள் ஆகுகிறது. அதுபோல் செம்மரங்கள் வளர்த்துருக்கிறார்கள். அது 15 வருஷத்துலேருந்து 40-50 வருஷம் இருக்கிற மரங்கள்லாம் விவசாய நிலங்கள் இருக்குது பட்டா நிலத்தில். அந்த மரங்களை நான் சித்தர் சாண்டல் அண்ட் ரெஸ்டாண்டல் ப்ராடக்ட் கம்பெனி ஆரம்பிக்க இருக்கிறேன். உங்களுக்கு வீரப்பன் அண்ணாச்சியோட சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கும், அந்த ஊர் மக்களுக்கும், அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்களை நிறைய பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. வீரப்பன் அண்ணாச்சியை பிடிக்கும்போது அரசாங்கத்து செலவால் நிறைய பாதிப்பட்ட குடும்பம்லாம் இன்னமும் இருக்கிறாங்க. அதில் படித்த இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் இருபாலருக்கும் வேலைவாய்ப்பு இருக்குது. செம்மரத்தில் சிலை செய்கிறது, பர்னிச்சர் செய்கிறது, இந்தியா முழுவதும் வர்த்தகம் பண்ணுறது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் வர்த்தகம் இருக்குது, வேலைவாய்ப்பு. அது வெளிநாடு அயல்நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அங்கே விற்பனை செய்யுது. இந்த ரியாத்து, குவைத்து, துபாய், கத்தாரு, சிங்கப்பூர், மலேசியா, ரஷ்யா, சைனா அது போன்ற நாடுகளுக்கு செம்மரங்களால் ஆன பொருள் தேவைப்படுது. கைவினை பொருள், சிலைகள் செய்கிறது, பர்னிச்சர் செய்கிறது இந்தியாவிலும் தேவைப்படுது. ஆகவே இந்த வீரப்பங்காடு அண்ணாச்சியால் வீரப்பன் அண்ணாச்சியுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைகள் நிறைய அவர்களால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அண்ணாச்சி பிடிப்பதற்காக நிறைய பல ஆண்டுகள், 30 ஆண்டுகளுக்கு மேலே நிறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள், ஊர் மக்கள். அதில் படித்த இளைஞர்கள், அந்த சமூக சார்ந்த மக்களுக்கு நான் முழுக்க ஆயிரக்கணக்கான மக்களை தான் வேலைவாய்ப்பு நான் தரேன். தொடங்கிருக்கும் ஒரு குழுவாக நம்ம சேர்ந்து ஒரு மீட்டிங் மாரி அங்கே போட்டு வாங்க, நான் வேலையை தொடங்குறேன். உங்கள் பிள்ளைங்களுக்கு, சங்கதிகள் அனைத்து பிள்ளைங்களும் வேலைவாய்ப்பு இருக்குது இதில். அது இந்த வீடியோ பதிவு நான் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, எக்ஸ் வலைத்தளத்தெல்லாம் போடுறேன். நண்பர்களே, வீரப்பன் அண்ணாச்சியினுடைய உறவினர்களே, அவருடைய சமுதாயத்தை சார்ந்த மக்களே, உங்களை அனைவருக்கும் வேலைவாய்ப்பு இருக்குங்க. படித்த இளைஞர்களுக்கு மட்டும் நம்ம கூட்டாக சேர்ந்து இந்த தொழில் ஆரம்பித்து இந்தியாவில் நம்ம அந்த வீரப்பனார் அண்ணாச்சியுடைய சமுதாய மக்களுக்கு, ஆனந்த சமுதாயம்தான் மக்களுக்கு சேவை செய்ய நான் காத்திருக்கிறேன். சித்தர் ஆர்டிஎம் விழுப்புரம் மாவட்டத்தில் நான் பேசுகிறேன். வாருங்கள். நான் கோவை வேளாண் கல்லூரியில் படித்தவர், சிஎம்பி முடித்தவர். அப்போ சந்தன மரம், இந்த ஆகர் மரம், செம்மரம் இதெல்லாம் சார்ந்த ஒரு மூலிகை பயிர்ப்பாடுனா சிஎம்பினா மூலிகை பயிர்ப்பாடும். இப்போதாங்களா சர்டிஃபிகேட்டாக மெடிசின் பிளான்ட் முடிச்சிருக்கிறேன். தொடர்ந்து நான் சந்தன மரம் கன்று 2008 போட்டு கொடுத்துட்டுருக்கேன். நான் அரசு பதிவு பெற்ற ஒரு நர்சரி, நான் பதிவு பெற்ற நர்சரியாளர், சந்தன மரம் போட்டு தரவர். ஆக இப்போ நம்ம வியாபாரத்தையும் வந்திருக்கோம் நம்ம. ஆகவே மக்களே, எங்கள் அண்ணன் வீரப்பன் அண்ணாச்சி புரியுதுங்களா, அவர்களை பிடிக்க சென்ற அரசாங்கத்து அதிகாரியால் நிறைய போலீஸ்காரங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய கிராமங்கள், 10-15 கிராமங்கள் இருக்கிறது. அங்கே வீரப்பன் அண்ணாச்சி உறவினர்கள், சமூக சார்ந்த மக்கள் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். நான் தருமபுரி இருந்தாலும் சரி, எங்கே வர சொல்லி ஒரு குழு மீட்டிங் போட்டு நம்ம தொடர்ந்து அந்த தொழில் முன்னெடுத்து செல்லலாம். படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் மேலே சொல்லிட்டேன். சந்தன மரத்தால் ஆன பொருள்கள் செய்கிறது, செம்மரத்தாலான பொருள்கள் செய்கிறது. ஆகவே இது பெரிய வியாபாரம், உலகம் முழுவதும் சென்றடைகிற வியாபாரம். அது நாம் இந்த தொழில் முன்னெடுக்கிறோம். நாம் யாரும் உறவினர் கூட என்னோட பேசுங்க, எப்படி செய்யணும், என்ன போகணும், என்ன கேளுங்க. நான் விளக்கம் நிறையா தான் சொல்கிறேன். உங்களோட பேசுகிறேன். தொடங்கலாமா தொழிலை? சித்தர் சாண்டல் அண்ட் ரெஸ்டாண்டல் ப்ராடக்ட் கம்பெனி நேம் இருக்கலான்னுக்கிறேன். நீங்கள் என்ன பயிர் சொல்லுங்கள், நான் வீடியோ பயிர் போடுறேன். வாங்க மக்களே, நம் சமுதாயம் முன்னேற பாடுபடுவோம். எங்கள் சமுதாய மக்கள் என்றென்றும் வீரத்தோடும் உண்மையான உழைப்போடும் இந்த நாட்டுக்கு அர்ப்பணிப்போடும் செயல்பட வேண்டும் தான் என்னோடய விருப்பமாக இருக்குது. என் அண்ணாச்சியை நான் குருவாக எடுத்து, வீரப்பன் அண்ணாச்சி குருவாக எடுத்து இந்த தொழில் செய்யலாம் என்று நினைக்கிறேன். உறவினர்கள்லாம் என்னோட பேசுங்கள், நண்பர்கள்லாம் என்னோட பேசுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே சட்டத்திட்டம் பிரகாரம் நம்ம செய்வோம். அரசாங்கத்துடைய மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காருக்கு ஜிஎஸ்டி கட்டி செய்கிற கம்பெனி இது. ஒன்றும் யாரும் மக்களும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் என்னடா இவர் திடீர்னு இது போல் பேசுகிறேன்னு கவலைப்பட தேவையில்லை. நம்ம விவசாய நிலங்களில் உள்ள பட்டா நிலத்தில் உள்ள மரங்களை பர்மிட் எடுத்து நாம் இந்த தொழில் செய்கிறோம். வணக்கம் என் தமிழ் சமூக உறவுகளே, வீரப்பன் அண்ணாச்சி உறவுகளே, வணக்கம்.